என் நெஞ்சில் குடியிருக்கும் என் நெஞ்சில் குடியிருக்கும் என் நெஞ்சில் குடியிருக்கும் நெஞ்சில் குடியிருக்கும் எனது நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். 90s கிட்ஸாக நம்ம நிறைய தமிழ் திரைப்படங்களை பார்த்துருப்போம், நிறைய ஹீரோக்களையும் பார்த்துருப்போம். ஆனால் நம்ம மனசுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது என்னவோ நம்ம தளபதி விஜய் தாங்க. சினிமா மட்டும்தான் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு இருந்த காலகட்டத்தில் வளர்ந்தவங்க தான் 90s கிட்ஸ். இப்படி நாம் பல படங்களை பார்த்துருந்தாலும் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு ஷாக்கிங் நியூஸ் தான் இவர் நடிக்க போகிறது இல்லை அப்படிங்கிறது. இவர் அடுத்த கட்டத்துக்கு போகிறாருன்னு சந்தோஷத்தில் இருந்தாலும் இவரோட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், டைலாக் டெலிவரி, சாங், டான்ஸ் இதெல்லாம் மிஸ் பண்ண போகிறோம். நாம் ரசித்து பார்த்த தளபதி படங்களை பற்றி பார்க்கலாம் வாங்க. சினிமா குடும்பத்திலிருந்து வந்ததுனாலேயே என்னவோ இவர் சின்ன வயசுலேருந்தே நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி இவர் சில படங்கள் குழந்தை நட்சத்திரமாகவும் நடிச்சிருக்காரு. வெற்றி, குடும்பம், நான் சிகப்பு மனிதன், வசந்தராகம், சட்டம் ஒரு விளையாட்டு, இது எங்கள் நீதி அப்படின்னு இந்த மாதிரி சில படங்கள் எல்லாமே அவர் குழந்தை நட்சத்திரமாகவும் நடிச்சிருக்காரு. இவர் நடித்த எல்லா படத்துக்குமே அவரோட அப்பா எஸ்ஏசி தான் டைரக்டும் பண்ணியிருக்காரு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் 1992ஆம் ஆண்டு வெளிவந்தது தான் என் அன்பு மகன் விஜயின் எதிர்காலத்தையும் ஒப்படைக்கிறேன். நாளைய தீர்ப்பு. ஆனால் இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை, ரொம்ப பிலோ ஆவரேஜாகவே போயிருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரபல வார நாளிதழில் இவரை உருவ கேலி செஞ்சும் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதையெல்லாம் கண்டுக்காத நம்ம தளபதி அதுக்கப்புறம் நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பித்தார். விஜயகாந்தோட செந்தூர பாண்டி, ரசிகன், தேவா, விஷ்ணு, காலமெல்லாம் காத்திருப்பேன், கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, இந்த மாதிரி நிறைய படங்கள் நடித்தாலும் எதுவுமே அவருக்கு சரியாக கை கொடுக்கலை. ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்த இவரோட படங்களில் இருக்கக்கூடிய பாடல்களாகட்டும், இவரோட நடனங்களாகட்டும் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சது. பம்பாய் சிட்டி சுக்கா ரொட்டி வித்தா பாரு செவத்த குட்டி. சின்ன பைய சின்ன பொண்ண காதலிச்சா ஒரு பாட்டு வரும், காதல் பாட்டு வரும். சிங்கார கண்ணுக்கு மை கொண்டு வா நந்தலால. செந்தூரு பூவே சின்ன வெளிலாவே என்னென்ன வேணும் கேடு. 1996ஆம் ஆண்டு வெளிவந்த பூவே உனக்காக தளபதிக்கு ஒரு கல்ட் கிளாசிக்காகவே மாறுச்சு. தான் காதலிச்ச பொண்ணு இன்னொருத்தரை காதலிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவர் கூடயே சேர்த்து வச்சுட்டு இந்த காதல் நினைவுகளோடையே நான் வாழ போகிறேன்னு சொல்கிற டைலாக்கெல்லாம் இன்றைக்கும் பல நெஞ்சங்களில் மறையாத வடுவாகவே இருக்குது. இதுக்கப்புறம் தளபதிக்கு நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் கிடைச்சதோட நிறைய படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சது. உலகை உலகை உன்னால் வெறுத்தேன், பூவே பூவே பெண் பூவே என் பூஜைக்கு வர வேண்டும். அகிலா அகிலா கண் விழிச்ச அகிலா. பல சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்தாலும் என்னடா இன்னும் பிளாக் பஸ்டர் வரலையேன்னு காத்துக்கிட்டு இருக்கும்போது வந்த படம் தான் காதலுக்கு மரியாதை.
விஜய் ஷாலினி 2 பேரும் காதலிக்கிறாங்க, திருமணமும் செஞ்சுக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க, ஓடியும் போயிடுறாங்க. ஆனால் ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லாமல் நம்ம கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு திரும்பியும் வந்துடுறாங்க. அந்த ஃபேமிலியே இவங்களோட காதலுக்கு மரியாதை செலுத்தும் வகையாக சேர்த்தும் வைக்கிறாங்க. கனவுல பார்த்த பொண்ணை தேடி தேடி கண்டுபிடிச்சு காதலிக்கும் நினைத்தேன் வந்தாய். நாயக நாடிடும் நாடகம்தான் யாருக்கு யார் என்று எழுதி வைத்தார் ஒரு ஜென்மம் போனால். நெகட்டிவ் ஷேட் கலந்த ஒரு முரட்டு காதல் கதை பிரியமுடன். என்னது இது? லவ் பேர்ட்ஸா? ஆமா, ஆனா பெக்யூலரான லவ் பேர்ட்ஸ், அன்றில் பறவைகள்னு பேர். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? எப்பவுமே இது ஒண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கும். முற்றிலும் மாறுபட்ட காதல் கதை நிலாவேவா. வந்துருங்க. நான் மரம் என்ன சொன்னாலும் தலையாட்டுவே. 2000ஆவது ஆண்டுக்கு அப்புறம் நம்மளோட தளபதி விஜய்க்கு வெற்றிக்கு மேலே வெற்றி தான். இவர் நடித்த எல்லா படங்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. சில படங்கள் கொஞ்சம் சுமாராக போனாலும் அந்த படங்கள் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடிச்சது. ஆமா, நீங்க ஏதாவது லவ் பண்ணிருக்கீங்களா? நீங்க மௌனம் ஒன்று போதும் போதுமே கண்கள் பேசிவிடுமே. இரவு முழுதும் சிமிட்டும் விண்மீன் சிரிப்பு கதைகள் பேசுதே. பக்கம் வந்து என்னை தொடு முகிலே. போறோம், நீ முடிவு பண்ணிட்ட, அப்புறம் சொல்றதுக்கு மட்டும் எதுக்கு வந்த? உங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் நீ உருப்படாதவன், எங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் நீ பொறுப்பு இல்லாதவன். ஆனா எனக்கு மட்டும் நீ நல்லவன தெரிஞ்ச சொல்லு. இளைய தளபதியாக இருந்தவரை சூப்பர் ஸ்டார் விஜயா மாற்றின படம் தான் கில்லி. 2004ஆம் ஆண்டு வந்த இந்த திரைப்படம் ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட். அண்ணன் தங்கச்சி பாசத்தை காட்டின படம் தான் திருப்பாச்சி. போல என்ன வளர்த்து விட்டாயே. சிவந்த இடம், பிறந்த இடம், முதிர்ந்த இடம். குடும்ப பாசத்தோட ஆக்ஷனையும் கலந்தடிச்சது சிவகாசி. ஆயுள் ரேகையும் வர உழப்போமடா உழப்போமடா உழைச்சு நாம. செம கிளாஸா மாஸ் பண்ண போக்கிரி விஜய். தொடர்ந்து ஒரு 2 வருஷமா தோல்வி படத்தையே கொடுத்துட்டு வந்தாரு நம்ம தளபதி விஜய். அதுக்கப்புறம் பழைய விண்டேஜ் லுக்கில் வந்து கலக்கின படம் தான் காவலன். அல்லாமல் நெஞ்சத்தை தொல்லை செய்வது மூடாமல். 2012 பொங்கலுக்கு நண்பனும் தீபாவளிக்கும் துப்பாக்கியும் பிளாக் பஸ்டர் ஹிட். விவசாயிகளோட பிரச்சனைகளை தோலுரிச்சு காட்டிய படம் தான் கத்தி. இதுக்கப்புறம் வந்த படம் எல்லாம் நல்ல விமர்சனம் பெற்றாலும் சரி, கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் சரி, நம்ம தளபதியோட படம் 100 கோடிக்கு மேலே வசூல் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. நம்ம தளபதி விஜய் படம் ரிலீஸுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிருக்காரு. கீதைன்னு பேர் வைக்கக்கூடாது, புதிய கீதைன்னு மாற்றணும்னு சொன்னதுலேருந்து, சுறா அதில் இருக்கக்கூடிய டேக்லைனை ரிமூவ் பண்ணினது, தலைவால் டைம் டு லீடுன்னு வந்து அந்த டேக்லைனை ரிமூவ் பண்ணது, சர்க்கார் திரைப்படத்தில் இலவச பொருட்கள் கொடுத்ததை எரிக்கிற மாதிரி காட்சிகளை நீக்க சொன்னது, காவலன் திரைப்படத்தோட சேட்டிலைட் ரைட்ஸ் பிரச்சனையாகட்டும், கத்தி தயாரிப்பாளரான லைகா ப்ரொடக்ஷன் அந்த பிரச்சனையாகட்டும், மெர்சல் படத்தில்
ஜிஎஸ்டி அப்படிங்கிற வார்த்தையை ரிமூவ் பண்ண சொன்ன அந்த பிரச்சனையாகட்டும், இப்படி பல பிரச்சனைகளுக்கு இடையில் இந்த படங்களை ரிலீஸ் பண்ணி கிட்டத்தட்ட இன்றைக்கி 100 கோடிக்கு மேலே வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இவரோட அரசியல் பயணத்துக்கு வாழ்த்துகள். இது யார் சொன்ன லைன்ஸ்ன்னு தெரியல, பட் நான் என் லைஃப்பில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். அது என்னென்னா, உசுப்பேத்துறவங்க கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்துறவங்க கிட்ட கம்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கணும்.